வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சொல்ஃபிகர். PR சுந்தர் உங்களுக்கு தெரியும், பெரிய பிஸ்னஸ் மேன், பங்குச்சந்தை நிபுணர். ஆமாம், ஏற்கனவே ஒரு சாட்டை அதில் போயிருந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தார் இல்லையா. எக்ஸில் வந்து அடிக்கடி எழுதுவார். தளபதி விஜய் அவர்களை குறித்தும் ரொம்ப மோசமாக, ரொம்ப ஒருமையில் அவரை வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பை இழுத்து ரொம்ப கேவலமாக பேசுவான். நாமளும் நினச்சிக்கிட்டே இருந்தோம், நீ எல்லாம் இவ்வளோ தூரம் பேசுறியன்னா இன்னைக்காவது நீ எல்லாம் சிக்கோடி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி சிக்கிட்டான். பாலியல் வழக்கில் சிக்கிருக்கலாம். பாலியல் வழக்கு, அதாவது தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏதோ வேலை வாங்கி தரேன்னு என்னமோ சொல்லி எடுத்து கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு அங்கே வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு செய்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு அதை இது பண்ணி அவங்களுடைய PR சுந்தருடைய மனைவிட்டையும் சொல்லியிருக்காங்க. PR சுந்தருடைய மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க, சரி வெளியே தெரிஞ்சால் அவமானம், ஒரு வாட்டி மன்னிச்சிக்கமா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணியிருக்குன்னா கொண்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐயா தலைமறைவாகி பெங்களூரில் போய் தலைமறைவாக இருந்தாங்க. தலைமறைவாக இருந்த இடத்துல இருந்து அலேக்கா காவல்துறை தூக்கிட்டு வந்திருக்கு. கைது செய்யப்பட்டது பாலியல் வழக்கில். அவர் மேலே ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டுக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம காவல்துறை வந்து அவரை கைது செய்துட்டு, நம்ம அண்ணன் சீமான் என்ன பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கண்டன அறிக்கை, அரசியல் ரீதியாக விமர்சனம் வைத்தால் உடனே பழிவாங்கும் நடவடிக்கை. இது ஒரு பொண்ணை கெஸ்ட் ஹவுஸில் கூட்டிகிட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அல்லது அந்த பொண்ணை வர வச்சு அந்த பொண்ணோட தப்பாக நடக்கிறது அரசியல் ரீதியான விமர்சனமா? சீமான் இந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும். சீமான் அவர்கள் இந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறதுக்காக எதை வேணா செய்யணும்னு இருக்குதா? இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கெல்லாம் முதல்ல ஆதரவாக செயல்படுறத சீமான் நிறுத்திக்கொள்ளும். பெரிய பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். சோசியல் மீடியாவில் விமர்சனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதை அறவே இல்லாத ஒரு மோசமான மனுஷன் தான், அந்த அடிப்படை நாகரிகமே இல்லாத ஒரு மோசமான மனுஷன் தான் இந்த PR சுந்தர். இந்த PR சுந்தர் ஒரு ட்வீட்டு போட்டு பிரபலமான உடனே அந்த ஆளை கூப்பிட்டு கொண்டு வச்சு சாட்டை துரைமுருகன் இன்டர்வியூ எல்லாம் எடுத்து, அதாவது ஏதாவது ஒரு வகையில் விஜய் அவர்களை கேவலப்படுத்த முடியாதா, எவனாவது ஒருத்தனை வச்சு கேவலப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சாட்டரை கொண்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க. ஆதவர்ஜுன் அவர்களை கேவலப்படுத்துறதுக்கு அந்த லாட்டரி மாற்றினுடைய மகனை கொண்டு வந்து கேவலப்படுத்துனாங்க. அதான் உங்களுக்கு தெரியுமே, லாட்டரி விற்கக்கூடிய லாட்டரி டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதவர்ஜுனாவும் சொல்லுவாங்க. அதாவது ஆதவர்ஜுனா லாட்டரி மாற்றினுடைய மருமகன் தான், மகளை திருமணம் செய்த நபர் தான். ஆதவர்ஜுன் அவர்களை லாட்டரின்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் லாட்டரி அதிபருடைய மகன் மார்ட்டினுடைய மகனை கொண்டு வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது எவனுமே கேள்வி கேட்கலாம். லாட்டரியினுடைய மகனும் லாட்டரி தானே, மார்ட்டினுடைய மகனை லாட்டரி டிக்கெட் தானே சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டாங்க. இவங்க எப்படி அயோக்கியர்களுக்கு சாமரம் வீசிக்கிட்டு எப்படியாவது விஜய் அவர்கள் மேல யாரு சேட்டவாறு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக செயல்படணும் அப்படிங்கிறத கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்னைக்கு சீமான் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையினுடைய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பட்ஜெட் நேற்றைக்கும் இன்றைக்கும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்ல என்னென்ன இருக்கு, எது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நான் தெளிவா பேச போகல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நேற்றுல இருந்து எல்லாருமே லைவா பார்த்துட்டீங்க. அதே மாதிரி நிறைய சேனல்ஸினுடைய நியூஸ் கார்டு பார்த்துருப்பீங்க. நம்முடைய தாவேக்காவுடைய நண்பர்களும் வந்து அதில் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து அரசனுடைய வரவு செலவு கணக்கு அப்படிங்கிறத தாண்டி அடுத்த ஒரு வருஷத்துக்கு அந்த அரசு எதை நோக்கி பயணிக்க போகுது, எதாவது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகுது அப்படிங்கிறதான். இந்த பட்ஜெட் வெற்றியா தோல்வியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பட்ஜெட் வெற்றியா தோல்வி அப்படிங்கிறத ஒரு வருஷம் கழிந்து இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கக்கூடிய விஷயங்களை அரசு எப்படி செயல்படுத்துச்சு, அரசு எப்படி செய்தது, அதை பொறுத்து தான் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத நம்மளால கொண்டு வர முடியும். உதாரணமாக பள்ளி கல்வித்துறைக்கு வந்து 42 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த 42 கோடியும் எப்படி செலவிடப்பட்டிருக்கிறது, என்னென்ன விஷயங்களுக்கு செலவிடப்பட்டிருக்கிறது, இப்படி செலவிடப்பட்டதால் பள்ளி கல்வி அந்த கல்வி வந்து மேம்பட்டு இருக்கிறதா, மாணவர்களுக்கு வசதி ஏற்பட்டிருக்கிறதா, மாணவர்களுடைய சேர்க்கை இன்க்ரீஸ் ஆகிருக்குதா. ஸோ இதை பொறுத்து தான் இந்த பட்ஜெட் சரியாக இருக்கும். அதே மாதிரி வேளாண் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் அது எப்படி அப்படின்னு சொன்னா, விவசாயிகளுக்கு ஒரு கோரிக்கைன்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி இந்த விவசாயம் அடுத்த ஒரு வருஷத்தா எப்படி ஒரு இது இருக்குது, இந்த ட்ரோன் பயிற்சி எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த AI தொழில்நுட்ப வசதியில வந்து அதை பயன்படுத்தி கொஞ்சம் டெக்னிக்கலா விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சொன்னது ஓகே, கொண்டு வந்தது ஓகே. இது எப்படி செயல்படுத்த போகிறது, இது எப்படி களத்தில் எப்படி ரியாக்ட் ஆக போகுது, இதனால என்ன மாற்றம் அடுத்த ஒரு வருஷத்துல வரப்போகுது, இதுதான் ஒரு சிறந்த பட்ஜெட்டினுடைய அடையாளமாக இருக்கும். ஸோ நிறைய திமுக ஒரு விமர்சனம் பண்ணுது, அதிமுக ஒரு விமர்சனம் பண்ணுது, நாம் தமிழர் கட்சி ஒரு விமர்சனம் பண்ணுது. ஸோ இவங்கெல்லாம் எதிர்கட்சி, இவங்கெல்லாம் என்ன செஞ்சாலும் விமர்சனம் தான் செய்வாங்க. இப்போ கூட பாருங்க, ஒரே இடத்துல சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாது, இது தவறான பட்ஜெட்டு,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை தான் இவர் பேர் மாத்தி செய்யறாரு அப்படின்னு. அப்போ ஆட்சியில நீங்கள் கொண்டு வந்த திட்டமாக இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த லேப்டாப் மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் திமுக கொண்டு வந்துச்சுன்னு சொல்றாங்க. திமுக கொண்டு வரல, அதிமுக காலத்துல கொண்டு வந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷமா தடுத்து தான் வச்சிருந்தாங்க. கடைசி தேர்தலை முன்னிட்டு தான் கொடுத்தாங்க. அப்போ லேப்டாப் திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து கடந்த ஆட்சியில் இருந்த நல்ல திட்டங்களாக இருந்தா நல்ல திட்டங்களை வந்து கண்டினியூ பண்றதுலாம் தப்பு இல்லை. அப்ப அந்த திட்டங்களுக்கு எவ்வளவு அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள், அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டது எவ்வளவு நியாயமாக, எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு உண்மையான பயனாளர்களுக்கு எப்படி போய் சேர்ந்தது அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுகிறது, தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதையுமே சொல்லப்படவில்லை அப்படின்னு செய்யப்படவில்லை, அதை இதில் கொண்டு வரல அப்படின்னு. 1-2 செஞ்சிருக்கிறாங்க. தாய்மாமன் தங்க முதல் திட்டம், அதே மாதிரி இந்த விஷயம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் கூட ஆகல. முதல் பட்ஜெட்டை வந்து நம்ம இப்போ வெளியிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அத்தனையுமே நம்மளுடைய 5 ஆண்டு திட்டங்கள் தான் நம்ம தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கண்ணு முன்ன இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அரசுக்கு இருக்கக்கூடிய வருவாய் பற்றாக்குறை, அரசுக்கு இருக்கக்கூடிய கடன். தமிழ்நாடு ஏற்கனவே கடன்ல மூழ்கி இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே திமுக நாம் தமிழர் கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா, தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த 75 நாள்ல 25,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது அப்படின்னா. அப்ப 25,000 கோடி ரூபாய் கடன் அப்படின்னா ஏப்ரல் மாசத்துல நம்ம மே 10 தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதத்திற்காக அவர்கள் வாங்கிய கடன் அப்படின்னு சொல்லி நம்ம மேல விமர்சனம் வைத்தார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய திட்டங்களை கொண்டு வரோம். அப்ப நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற 75 நாள் தான் ஆகுது. அப்போ ஆட்சி பொறுப்பேற்ற 75 நாள்ல நம்ம அதிகமான வருமானத்தை கொண்டு வந்திருக்கோமானா இல்ல, அதற்கான முயற்சிகள் நடைபெறுது. அப்போ அரசுக்கு வருவாய் அப்படிங்கிறது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம்ல நாம வந்து இந்த இலவச திட்டங்கள் அல்லது நாம வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த நாம கடனை வாங்கி இந்த வாக்குறுதியை மக்களை சந்தோஷப்படுத்துவோம் அல்லது எதிர்கட்சிகளை வந்து அவருடைய விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்னு சொல்லி இதுல கவனம் செலுத்தினா இங்க என்ன ஆகும்னு சொன்னா, மீண்டும் நமக்கு கடன் அதிகரிக்கும். மீண்டும் இந்த கடன் அதிகரிக்கும். வாங்கின கடனுக்கு வட்டி கட்டக்கூடியதா இருக்கும். கடனை வாங்கினா அதை வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தணும். கடனை வாங்கினா அதை வைத்து பல திட்டங்களை கொண்டு வந்து வருவாயை பெருக்கி அந்த வருவாய் மூலமாக நல்லது செய்யணும். இப்போ ஒரு பிசினஸ் நம்ம நடத்துறோம். ஒரு பிசினஸ் நடத்துறோம்னா நம்ம கடன் வாங்குவோம். கடன் வாங்காம பிசினஸ் நடத்த மாட்டோம். இப்போ கடனை வாங்கி கடை வாடகை, ஸ்டாஃபுக்கு சம்பளம், இதை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆகும்? தொழில் வளருமானா வளராது. அதே நேரத்தில் கடனை வாங்கி புதுசா வந்து அந்த கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கி அதை வியாபாரம் செய்தோம்னு சொன்னா கடன் வாங்கியிருப்போம். கடனுக்கு நம்ம ஒரு சைடில் வட்டி கட்டுவோம். எங்கிருந்து கட்டுவோம்னா, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பொருட்கள் அதை வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை வச்சு கடனை அடைப்போம். அந்த வருமானத்தை வச்சு சம்பளம் கொடுப்போம். அந்த வருமானத்தை வச்சு கடை வாடகையும் கொடுப்போம். ஸோ இதுதான் பிசினஸ். ஸோ இதுதான் இங்க அரசுக்கும் பொருந்தும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில கடனை வாங்கி இந்த திட்டங்களை செயல்படுத்துறோம்னா கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழல் வரும். கடன்ல மூழ்கும். தமிழ்நாடு அரசு வளர்ச்சி பாதையில போகாது. ஆனா அதே நேரத்தில் இந்த ஒரு வருஷம் முழுக்க வருவாயை அதிகரிக்கிறது ஏற்கனவே. அதே நேரத்தில் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ணல. அதுவும் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். வருவாயை அதிகப்படுத்துறது, எங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ இதெல்லாம் தடுக்கணும். மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் என்னண்டோ அதை கட்டாயமா கொடுக்க வேண்டிய திட்டங்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அரசு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் ஒரு வருவாயை அந்த ஒரு வருஷத்துல அரசுக்கு வருவாயை பெருக்கிக்கிட்டு கடனையும் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுதான், இங்க எதையுமே வந்து செய்ய முடியாததுன்னு கிடையாது. எதை செய்ய முடியுமோ அதுதான் சொல்லியிருக்கிறோம். சொன்னதை நிச்சயமாக செய்வோம். அதில் மாற்றுக்கிறதுல கொஞ்சம் நேரம் வேணும். ஏன்னா இங்க அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றணும். எதிர்கட்சிகள் தூண்டுறாங்க, 2,500 ரூபாய் மகளிருக்கு கொடுத்தீங்களா, கொடுக்கவேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா இப்படின்னு சொல்லி மக்களை தூண்டும் போது மக்கள் அதான் எதிர்பார்ப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய வருமானத்தையோ வருவாயையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய கடனையும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு 2,500 ரூபா வந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தனக்கு 2,500 ரூபா, தனக்கு 2,500 ரூபா ஒரு பெரிய பட்ஜெட். ஸோ அப்படி ஒரு பெரிய பட்ஜெட் போடும்போது கடன் வாங்கி செய்யணும். இந்த கடன் வாங்கி செய்யறது மூலமாக இன்னொரு இடத்துல பாதிக்கப்படும். அதன் மூலமாக இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் வந்து சில இடங்களில் தடுக்கப்படும். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவை என்னன்னா, நம்முடைய அரசினுடைய வருவாயை பெருக்கணும், தனி மனிதனுடைய வருவாயை பெருக்கணும், நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர், நல்ல சாலை வசதி, இதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். நல்ல சாலை, 1 கிலோமீட்டருக்கு நல்ல சாலை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பகுதி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப நல்ல சாலையை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல பொருளாதாரம் மேம்படுவதற்கு, நல்ல தொழில் மேம்படுவதற்கு, இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ இதை இந்த ஒரு வருஷத்துல நம்ம அடிப்படையாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த 4 வருஷத்துல நல்ல வருவாய் வரும். அதன் மூலமாக நாம
மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிச்சயமா நிறைவேற்றலாம். அதுல மாற்று கருத்தே இல்லை. கடைசியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதிக்கு ஒரு சவால் விட்டுருக்கிறார். நாளைக்கு நாங்க நிறைய கேள்விகளை கேட்போம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு. கேள்வி கேட்டுட்டு சட்டமன்றத்துல உட்கார்ந்து அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத கேட்டுட்டு தயவு செஞ்சு போங்க. கேள்வியை கேட்டுட்டு நேர ரூம்ல போய் உட்கார்றதோ அல்லது வெளிநடப்பு அப்படிங்கிற பேர்ல வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காதீங்க. கேள்வி கேட்டுட்டு சட்டமன்றத்துல நீங்க இருந்து என்ன சொல்றார் பதில் சொல்றார் அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் போகணும். சரியா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோல இன்னொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி.